என்றவாறே கண்களை மூடி பரிசுத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நினைத்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி, ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அவர் பாடுபடுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்த அந்த மேல் வீட்டு அனுபவத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கிருபை எங்களை இன்னும் பலமாய் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டி நீரே அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிது. சத்தமாய் அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாய் நீர் கடந்து வந்த பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பின்பற்றுகிற அனுபவத்திலே பலவிதமான இன்னல்களையும் பாடுகளையும் பட்டு கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். வார்த்தை எங்களை அதிகமாய் பலப்படுத்தும்படியாய், வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியங்களை செய்யும்படியாய் சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு விஷயை வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புவீராக. வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும், வார்த்தை ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தட்டும். நாம மாத்திரம் மகிமைப்பட ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார்.
நாம் வாசிக்க கேட்டு பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய உள்ளத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தன்னை மறுதலித்த பேதுருவை குறித்தும் அவர் அறிந்திருந்தார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை குறித்தும் அவர் அறிந்திருந்தார் என்பதை இந்த பகுதியிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். தன்னை காட்டி கொடுக்கிறவனையும் அறிந்திருந்த இந்த இயேசு கிறிஸ்து தான் முன்பு வைத்திருந்த அந்த அன்பின் படியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்பதை பரிசுத்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த கட்டளை வியாழன் என்பது அல்லது யூகாரிஸ்டிக் கம்யூனிட்டி என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை உடையவர்கள் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். Maundy Thursday is a remarkable day in the ministry of Jesus Christ, on which Jesus gave his disciple the mandate of love. அன்பை குறித்து அவர் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் அந்த மேல் வீட்டு அறையிலே தம்முடையவர்களோடு கூட பந்து இருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய செயல்பாடுகளினாலே வெளிப்படுத்தினார். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபோது, Behold the Lamb of God என்று அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவானுக்கு ஆண்டவர் அழகாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் உலக ரட்சகர், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்பதை திவ்ய வாசகனாகிய ஒருவேளை பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியினாலே அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, வித்தவுட் blemish, பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்பதை நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 11, 14 வசனங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்றவர். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் மகா பரிசுத்தர். ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டவர் என்பதை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இட் இஸ் த பாஸ்ஓவர் ஆஃப் த லார்ட், இது கர்த்தருடைய பஸ்கா என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு தம்முடைய இரத்தமெல்லாம் சிந்தி அவர் தம்மை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த அந்த பஸ்காவாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின அந்த அனுபவத்தை குறித்தும் நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ நிருப வாக்கியத்திலே the day of remembrance,
என்னை நினைவு கூறும்படியாய் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் பரிசுத்த பண்டிகைக்கு கடந்து வருகிறோம். குறிப்பாக மற்ற தேவாலயங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் அதிகமாய் பரிசுத்த பண்டிகை என்ன செய்கிறீர்கள்? கடந்து வருகிறீர்கள். ஆனால் அப்படி நான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக கொள்ளும்படியாய் கடந்து வருகிற அந்த அனுபவத்திலே என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பது மிகுந்த அவசியம். ஆராதனை முறைமைகளிலே அநேக காரியங்கள் இருக்கிறது, பாவ அறிக்கை இருக்கிறது. அதை நான் எப்படி அறிந்து உணர்ந்து சொல்லுகிறேன் என்பது ஒரு கேள்வி. அது மாத்திரமல்ல, பரிசுத்த பந்திக்கு நான் வருகின்ற பொழுது எவ்விதமான எண்ணத்தோடு எவ்விதமான சிந்தையோடு கடந்து வருகிறோம் என்பதை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் வருகிற நாம் அவருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, throughout your generation, தலைமுறை தலைமுறையாக நான் இந்த பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அநேக தேவாலயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சிலர் வருவதில்லை. சிலர் என்ன செய்வதில்லை? வருவதில்லை. ஏன் வருவதில்லை என்று கேட்டால் அதற்கு சில காரணங்கள் என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. ஒருவேளை எனக்கு விருப்பம் இல்லை, குறிப்பாக இந்த போதகரிடத்திலே நான் இந்த பரிசுத்த பந்தியை வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு என்ன விருப்பம் இல்லை என்று சொல்லுகிற சிலரை பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகளை நான் நினைவு கூர்ந்து அதை வருடம் முழுவதும் throughout the generations, நம்முடைய தலைமுறை தலைமுறையாக நான் அப்படி நினைவு கூர்ந்து இந்த பந்திக்கு என்ன செய்ய வேண்டுமா? கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இது ஒரு பெர்பெக்சுவல் ஆர்டினன்ஸ், இது ஒரு கட்டளை, இது ஒரு கட்டளை என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் இன்னும் அதிகமாய் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை நாம் ஆதி திருச்சபையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு விசுவாசமாய், ஒருவேளை நாம் சொல்லுகின்ற பொழுது the early church was commanded to be faithful, mindful and thankful to God's love, acceptance of Jesus as their savior. அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த அப்பம் பிற்கிறதிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்த ஒரு அனுபவத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது திருச்சபை அது கர்த்தருக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்த திருச்சபையாய், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு திருச்சபையாய், இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு திருச்சபையாய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, it is reenactment of God's passion for his people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை தம்மோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாய் அவர் பட்ட பாடுகளை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். எனவே a church becomes a thanksgiving, praying,
and Eucharistic community of God's love. ஒரு தேவாலயம் அல்லது ஒரு கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய விசுவாசிகள் என்பவர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக, அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அப்போஸ்தலர் 2:42 நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் உபதேசத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. உபதேசம் கடந்து வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் தங்களை சரிபடுத்தி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஃபெல்லோஷிப்பிலே அவர்கள் மிகுந்த இணக்கம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். எனவே வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய திருச்சபையை பொறுத்த மட்டில் அநேக ஜெபக்குழுக்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், இல்லையா? இந்த ஜெபக்குழுக்களுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரே மனம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரே சிந்தையுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஒன்றை குறித்து யோசித்து செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். செபத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும். எனவேதான் நான் 43ஆம் வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது, they were together and had all things in common. அவர்கள் ஒருமித்திருந்து எல்லாவற்றையும் சகலவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 2:43 நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்றைக்கு சர்ச்சஸை நாம பார்க்கும்போது நம்ம ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த பரிசுத்த பவுலின் ஆலயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, மஞ்சள் கவர் அப்படின்னா சொல்லுங்க, குடிக்கீங்களா இல்லையா? ஆலயம் கட்டுவதற்கு, இல்லையா? யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத், அதர்வைஸ் டைம் வில் கோ. சரிதானா? லேட் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நான் அல்ல. ஒருவேளை மஞ்சள் கவர் அப்படிங்கிறது ஆலயத்தை கட்டுவதற்காக ஜனங்கள் உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இல்லையா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்கள். எவ்வளவு கொடுக்கீங்கிறது அல்ல, எப்படி கொடுக்கிறீர்கள் என்பது அதிலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சர்ச் டெவலப்மெண்ட்டுக்காக எல்சிஎஃப் என்றோ அல்லது இன்னும் சில காரியங்களை நாம் வெகு சிறப்பாக என்ன செய்கிறோம்? செய்து கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திர காணிக்கை எல்லாம் படைக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் மிகவும் பிரியமுடையவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். நான் எதை முழு இருதயத்தோடு கூட கர்த்தருக்கென்று கொடுக்கிறேனோ அதை ஆண்டவர் பிரியமுடையவராக இருக்கிறார். ஒரு சகோதரியும் அவனுடைய மகனும் கடந்து வந்தார்கள். ஆண்டுகள் தோறும் மார்ச் மாத கடைசியில எங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியிலே நாங்கள் ஒரு மோதிரம் கர்த்தருக்கென்று கொடுப்பது வழக்கம். ஒருவேளை அந்த புதிய மோதிரத்தை நீங்கள் ஏலம் விட்டு அதை சர்ச்சை கட்டுவதற்காக என்ன செய்யுங்கள்? பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் இம்மட்டுமா என்னை நடத்தினார், ஆண்டவர் என்னுடைய பிசினஸ் எல்லையை விரிவாக்கி இருக்கிறார், கர்த்தர் எங்களை நன்றாய் நடத்தி இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அன்புக்கு அடையாளமாக ஆண்டுகள் தோறும் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான காணிக்கை. ஆமென். என்ன சத்தத்தை காணோம்? நான் உங்ககிட்ட கேட்கல, அவங்க கொடுத்ததை சொல்றேன். உங்களை பார்த்தா ஏதோ நம்மகிட்டையும் ஐயா கலட்டிடுவார் கொடுக்க அப்படின்னு நினைச்ச மாதிரி இருக்கு. அப்படிலாம் அல்ல. நம்ம ஒன்றும் நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டா
அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆயத்தமா இல்லை. அது இன்னொரு இடம் இருக்குது இல்லையா? அது இன்னொரு பகுதி வெளியே இருக்கிறது, இருக்கட்டும். ஆனால் நம்ம அடிக்கடி கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே மிகவும் தெளிவு உடையவர்களாக முழு மனதோடு கூட ஆண்டவருக்கென்று கொடுத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாக விசுவாச வாழ்க்கையிலே காணப்படுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழ்மையான ஜனங்களை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். தென்பகுதியில் உயரமான கோபுரம் உண்டு, அதிலே ஒரு பெருமை உண்டு. எங்க ஆலயத்தின் கோபுரம் 206 அடி, நாங்கள் அதைவிட 212 அடி உயரம் என்ன செய்தோம்? கட்டிவிட்டோம். நாங்கள் நல்ல ஷாப்பிங் மால்கள் கட்டிவிட்டு இருக்கிறோம். நாகலாபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் கடைகள் கட்டி விட்டு இருக்கிறார்கள். நல்ல வருமானம் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இவையெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. நம்ம எதை சொல்லலையோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சுக்கிடுவோம்? பிடித்து கொள்வோம் பொதுவாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, they were together and had all things in common. அவர்கள் எல்லாவற்றையும் சகலவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? சொல்லுங்க, யாருக்கு கொடுத்தார்கள்? பாஸ்டருக்கா? இல்லையா, ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையான ஜனங்களை ஆதரித்தார்கள். ஆதி திருச்சபை ஏழ்மையான ஜனங்களை, ஒன்றுமில்லாதவர்களை ஆதரித்தார்கள் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். whether he or she may be a Hindu or Muslim or Christian or anyone, யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம அதை மட்டும் என்ன செய்யல? செய்யறோமா இல்லையா? நிறைய கவர் கொடுக்குறோம் இல்லையா? என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையான ஜனங்களுக்கு, படிக்க முடியாத ஏழ்மையான மாணவ மாணவியருக்கென்று நாம் செயல்படுகிறோமா? சொல்லுங்க. செயல்படவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே பகிர்ந்தளிப்பு மிகவும் பிரபலமாக காணப்பட்டது. அவர்கள் ஒரு மனதோடு கூட காணப்பட்டார்கள் என்பதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 46 வசனங்கள் வரைக்கும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யாரெல்லாம் இந்த பரிசுத்தமான பந்தியிலே பங்கு கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரே இருதயம், ஒரே மனம், பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பெரிய தன்மை அதிகமாய் காணப்பட்டதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த கட்டளை வியாழனிலே நாம் ஒருவேளை செலிப்ரேட் பண்றதுல நான் எவ்விதமா இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நிருப வாக்கியம் வாசிக்க கேட்ட பொழுது அதிலே சிலர் அம்பாத்திரராய் என்ன செய்தார்களாம்? பங்கு கொண்டார்கள். அவர்கள் வாசிக்கும் போது பைபிளை பார்த்தீங்களா? கேட்டீங்களா? சொல்லுங்க. அவர்கள் சிலர் பலவீனராய் இருந்தார்கள், சிலர் மரித்தும் போனார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அல்லது உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டு குட்டியினுடைய அந்த பரிசுத்த பந்திக்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது, அங்கே சீசர்களோடு கூட அவர் பந்தி இருந்த பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னபோது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
கழுவப்படவில்லையோ அவர்களுக்கு இயேசுவினிடத்தில் என்ன இல்லையா? பங்கு இல்லை. இன்றைக்கு ஒரு மனிதன் வந்தார், ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு அற கழுவப்பட்டு இருக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே பலமாய் காணப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க? வாருங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்டது. நான் அவருக்கு எப்படியாலும் என்ன செஞ்சிடணும்? ஞானஸ்நானம் பெற்றணும். ஏன்னா அவரை நடத்தினவர் அப்படி நடத்தி விட்டார். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த மார்க் எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இருதயம் பாவம் வர என்ன செய்யணுமாம்? கழுவப்பட வேண்டும். இந்த ராபோஜன பந்திக்கு நான் கடந்து வருகின்ற பொழுது மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட, ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் பந்தியிலே தம்மை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் இதிலே ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கின்ற பொழுது இந்த பந்திக்கு வந்து ஆண்டவரே என்ன செய்யும்? கழுவும். என்ன செய்யும்? கழுவும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தோடு கூட கடந்து வருகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி கடந்து வந்தீங்களோ தெரியாது இல்லையா? இதில் என்ன அப்படின்னா, சின்ன ஆலோசனை, ஆண்கள் சைடு நல்ல வரிசையை நின்று அழகாக என்ன செஞ்சிருந்தாங்க? போயிடுறாங்க. நான் கடந்த வாரத்திலே பார்த்தேன், பெண்கள் சைடு ஏதோ கல்யாண வீட்டில் எப்படா எலும்புவாங்கன்னு சொல்லி பின்னாடியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? நின்று கொண்டு இருக்கிறார்கள். தேவையல்ல. யூ ஹாவ் டு கம் ஆன்லைன். நீங்கள் வரிசையை என்ன செய்யலாம்? வந்து கடந்து போய் கொண்டே இருக்கலாம். பெண்ணுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. முண்டி அடித்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அவர்கள் எல்லாரும் வரிசையா என்ன செய்தார்கள்? அமர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனம் இல்லையா? நான் பரிசுத்த பந்திக்கு வருகிறேன், என்ன நோக்கத்தோடு கூட கடந்து வருகிறேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது the cup of self examine, தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். பந்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னை நிதானித்து அறிந்து, என்னை சோதித்து அறிந்து, கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் இந்த பரிசுத்த பந்திக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, எந்த மனுஷனும் அல்லது எந்த மனுஷியும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிடவன். நான் அபாத்திரமான ஒரு மனிதன், அபாத்திரமான ஒரு மனுஷி என்பதை நாம் நினைத்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நான் இந்த பரிசுத்த பந்திக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? கடந்து வர வேண்டும். அதனால பந்திக்கு வரும்போது ஆயத்தப்பற்றணும். எங்க? வீட்டிலேயே ஆயத்தப்பற்றணும். வீட்டிலே என்ன செய்யணும்? ஆயத்தப்பற்றணும். ஒரு சகோதரி கண்ணாட்சப்புறத்தில் பந்தி முடிகிற நேரம் வந்தாங்க. அவங்க பேரு மறந்து போச்சு. வந்த உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், சகோதரியே, நீ வந்து ஆயத்தப்படணும். நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். அதுக்கு தான் ஆராதனையெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதை சரியாக வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள பலமாய் காணப்படுவீர்கள். நான் அவர்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் நேராக வந்து எங்கே வந்துட்டீங்க? பந்திக்கு வந்துட்டீங்க.
தயவு செய்து எழுந்து என்ன செய்யுங்க, போங்க. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி விட்டு அடுத்த பரிசுத்த பந்திக்கு என்ன செய்யுங்கள், வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த பந்திக்கு வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து சோதித்து பார்த்து, இந்த பாத்திரத்தில் இந்த அப்பத்தை நான் புசிக்க வேண்டும், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும். அப்படி நாம் பானம் பண்ணுகின்ற பொழுது இயேசு எனக்காக பட்ட பாடுகளை நாம் நினைக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, the cup of new covenant, இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே தம்முடைய இரத்தத்தையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். மனிதனுடைய பாவத்தை போக்கும்படியாக பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையில் என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையில் பங்கு கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். ஆமென். அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் பரிசுத்த பந்திக்கு வராமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் தன்னையே ஜீவ பலியாக அடிக்க கொடுத்து ரத்தம் சிந்தின அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிதாவாகி தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு உன்னதமான அனுபவம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் வரும்போது ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும், பந்திக்கு கடந்து வர வேண்டும். மூன்றாவதாக, the cup of remembrance, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக பட்ட பாடுகளை நாம் என்ன செய்யணுமா, நினைவு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒன்று குறைவாக அவர் 39 முறை என்ன செய்தார், அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது. அவருடைய சிந்தையிலே முள்முடி சூட்டினார்கள், அவருடைய விழாவிலே குத்தினார்கள், அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அறைந்தார்கள். இதையெல்லாம் நான் நினைத்து, இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு என்னை மீட்கும்படியாக, இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக, இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை நீக்கி போடும்படியாக அவர் எனக்காக என்ன செய்தாரா, ரத்தம் சிந்தினார் என்ற அந்த நினைவு கூறுதலின்படி நாம் பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நான்காவதாக, the cup of blessing, இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஒரு சத்தமாய் வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பகுதியை நாம் வாசிப்போம். போதும் போதும். இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஒருவேளை இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி பாவமர கழுவப்படுகிறார்கள். அவர்கள் கழுவப்படுவது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துகிறார், தமக்கென்று வாழும்படியான கிருபையை கொடுக்கிறார். அவர்கள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த கப் ஆஃப் பிளெஸிங் என்ற வார்த்தை இந்த உலகம் வாழ்வடைய வேண்டும், இந்த உலகம் வாழ்வடைய வேண்டும் இல்லையா? நாமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆமென். யோசிக்கீங்களோ? ஆமா, நாமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறார்களோ
அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாய், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வாழ்வடையும் பொருட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வாழ்வடைதல் என்பது இரண்டாம் வருகையிலே நியாயம் தீர்க்கப்படுகின்ற பொழுது இயேசுவோடு கூட இருக்கின்ற ஒரு அழியாத வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர் தம்மையே கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த நித்திய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவாய் வாழும்படியான அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் the cup of blessing, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொன்னார். சிலர் நான் பார்க்கிறேன், இங்கே இல்லை, சில ஆலயங்களில் அழுதுருவாங்க. சிலர் பரிசுத்த பந்திக்கு வரும்போது அழுதுருவாங்க. ஒரு சகோதரியினுடைய கை வச்சிருப்பாங்க, கிடுகிடு கிடுகிடுன்னு நினைச்சியும் ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு பயம் இல்லையா? ஆண்டவருக்கு பயந்து பந்தியில் வந்து சேருகிற ஒரு அனுபவம். அவர்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நான் நியாய தீர்ப்புக்கென்று நிறுத்தி வைக்கப்படுகின்ற பொழுது அழிவில்லாத வாழ்வை, அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் இது ஒரு நித்திய ஜீவனை பெறுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆமென். எத்தனை பேர் அப்படி நினைச்சிருந்தீங்க இம்மட்டுமாய்? இல்லையா? நித்திய ராஜ்யத்திற்கென்று நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒரு பெரிய அனுபவம் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, எப்படி ஆதி திருச்சபையார் கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் காணப்பட்டார்களோ, புது வாழ்வு பெற்று ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கினார்களோ, அப்படியே நான் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்ளுகின்ற பொழுது என்னோடு கூட வாழ்க்கை என்னும் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களும் புது வாழ்வு பெற்றுக் கொள்ளும்படியாய் இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த புது வாழ்வு என்ற அந்த வார்த்தையை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கும்படியாய் இந்த கர்த்தருடைய சபையில் இருந்தும் சில பெந்தேகோஸ்தே பாஸ்டர் விசுவாசிகளும் தீவிரமாய் செயல்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கிருந்து எத்தனை பேர் போறீங்க? அங்கங்கே கஞ்சம்பட்டி அந்த பட்டின்னு அப்பப்போ வரும். நான் நல்ல சோமுனுவேன். நாங்கள் இந்த கிராமத்திற்கு போக போகிறோம், ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரேயர் விண்ணப்ப படியும் விண்ணப்ப குறிப்பு வரும். நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அப்படி எத்தனை பேர் ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஜனங்களும் புது வாழ்வு பெற்றுக்கொள்ளும்படியாய், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கு கொள்ளுகிற நாம் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற நித்திய ஜீவனை குறித்து என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் எவ்வளவாய் சொல்லுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறோம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் போறீங்கன்னு. எனக்கு இங்கிருந்து ஒரு சிலர் போறாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க கூட அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் we have to proclaim the gospel. நாம சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை, நான் மட்டும் ஆயத்தப்பட்டால் போதுமானது அல்ல. இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கு கொள்ளும்படியாய் அநேகரை நான் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகின்ற அந்த பணியிலே அநேகருக்கு புது வாழ்வு, தேவனுடைய கிருபையை, ஆண்டவருடைய ஜீவனை குறித்து, அழியாத வாழ்வை குறித்து சொல்லுகிற அந்த அனுபவத்திலே நான் பங்கு கொள்வது போல என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் என்ன செய்யணுமா? பங்கடைய செய்ய வேண்டும். ஆமென். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை இல்லையா? சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு, ஆமா, நமக்கு வசனம்லாம் நல்லா தெரியும், ஆனா நம்ம அறிவிக்க என்ன செய்ய மாட்டேங்க? போக மாட்டேங்க. போறீங்களா? போறீங்களா? அருமையான ராஜீவ் நகர் தம்பி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க.
நாம் மாதந்தோறுமோ அல்லது வாரந்தோறுமோ, மாதந்தோறும் இருக்கலாம், இல்லை சுவிசேஷ ஊழியம் என்ன செய்ய போகிறோம், அறிவிக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் சரியாக செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிறோமா? போவோம், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? இனிமே என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் we have to proclaim the gospel. அது எதை குறிக்கிறது என்றால், இயேசு உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கின்ற பொழுது அந்த அனுபவத்திலே நாம் புது வாழ்விலே பங்கு கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு பலமாக என்ன செய்ய வேண்டுமா, காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மாண்டி தாஸ்டேல நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அந்த பரிசுத்த பந்தியிலே எவ்வண்ணமாய் கலந்து கொள்ளுகிறேன். என்னை நானே தற்பரிசோதனை செய்து சோதித்து அறிந்து நான் இந்த பரிசுத்த பந்திக்கு வருகிறேனாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலான இந்த புதிய உடன்படிக்கையிலே நான் மிகுந்த விசுவாசத்தோடு மிகுந்த நம்பிக்கையோடு பங்கு கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைத்து நான் இந்த பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து வருகிறேனா? இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையின்படி எனக்குள்ளே ஒருவேளை ஒரு புது ஜீவன், புது வாழ்வு, ரட்சிப்பின் அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ளே நிலையாய் வாழுகின்ற ஒரு அனுபவம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த உன்னதமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே